இப்போ மங்காத்தா இன்னும் 4 நாளைக்கு ஃபுல்லாகிடுச்சு தேட்டலாம். அதோட அந்த படங்கள் திணறுது. திணறுனா இப்போது திரௌபதி 2 மங்காத்தா கூட அது வந்துச்சு. இப்போ அவர் இயக்குனர் மோகன்ஜி அவர் தைரியத்தை பாராட்டணும் சார். மோகன்ஜி தைரியத்தை. ஒரு மனுஷன் என் படம் சரியான வசூல் இல்லைங்கிறது 3வது நாள் சொல்கிறார் சார். இருந்தாலும் ஓப்பன் வீடியோவில் யாருக்கு தைரியம் வரும்? எல்லாருமே ஃப்ளாப்பான படத்துக்கு ஒரு 2வது நாளே வெற்றியில் கொண்டாடிருக்காங்க. படம் கலெக்ஷன் ஆகலை, ஆனால் சக்ஸஸ் மீட்டிங். ஆனால் ஒரு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குனர் ரொம்ப நான் பாராட்டுறேன். மங்காத்தாவோட விட்டு தப்பு. மங்காத்தாக்குள்ளே வரவேற்பு என் படத்துக்கு இல்லை, அங்கேயும் ஓப்பனிங் வந்து என் படத்துக்கு இல்லைன்னு ஒரு மனுஷன் 3வது நாள் வந்து பேட்டி கொடுக்குறான்னா உண்மையிலே ஒரு தைரியமான இயக்குனர் அவர். ஜனநாயகன் யாரும் வந்து இப்போ கவலைப்புறமாக தெரில. அதை பற்றி சென்சார் பிரச்சனையில் ஒரு படம் சென்சார் பிரச்சனையில் இத்தனை நாள் இழுத்தடிக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் இது சென்சார் காரணமா, சிலர் மத்திய அரசு காரணமா, பிஜேபி காரணமா? எல்லாம் விடுங்க சார். ஒரு படம் சார், சென்சார் ஒரு ஒரு படைப்புங்கிறது சில சென்சார் வன்முறை குறைம்பாங்க, ஆபாசம் அதிகம் ஆபாசத்தை குறைம்பாங்க, இல்லை கூடுதலாக இருந்தால் ஏசிபிட்டு கொடுத்துருவாங்க, ரிலீஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஏசிபிட்டு தான்பாங்க. இவ்வளோ தானே சார் மேட்ரு, இவ்வளோ தானே மேட்ரு. அதில் நீங்கள் கட் பண்ண சொல்லி அவங்க கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். என்ன சார் நீங்கள் என்ன வெளிப்பட கோர்ட்டு படக்கும் வெளிப்படைத்தன்மை வேணும், அதுவும் இல்லை இங்கே. இப்போ பாருங்கள், இப்போ சின்ன படங்கள் வருது. இன்றைக்கி வந்து ரீரிலீஸுக்கு உள்ள அந்த ஒரு வரவேற்பு இன்றைக்கி ஸ்டேட் ரிலீஸுக்கு படங்களுக்கு இல்லை. மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கும். படையப்பா வந்துச்சு, பெரிய ஹிட்டு. அது கூட சின்ன இப்போ இந்த படங்கள் எதுவும் கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது. இப்போ மங்காத்தா இன்னும் 4 நாளைக்கு ஃபுல்லாகிடுச்சு தேட்டலாம். அதோட அந்த படங்கள் திணறுது. திணறுனா இப்போது திரௌபதி 2 மங்காத்தா கூட அது வந்துச்சு. இப்போ அவர் இயக்குனர் மோகன்ஜி அவர் தைரியத்தை பாராட்டணும் சார். மோகன்ஜி தைரியத்தை. ஒரு மனுஷன் என் படம் சரியான வசூல் இல்லைங்கிறது 3வது நாள் சொல்கிறார் சார். இருந்தாலும் ஓப்பன் வீடியோவில் யாருக்கு தைரியம் வரும்? எல்லாருமே ஃப்ளாப்பான படத்துக்கு ஒரு 2வது நாளே வெற்றியில் கொண்டாடிருக்காங்க. படம் கலெக்ஷன் ஆகலை, ஆனால் சக்ஸஸ் மீட்டிங். ஆனால் ஒரு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குனர் ரொம்ப நான் பாராட்டுறேன். மங்காத்தாவோட விட்டு தப்பு. மங்காத்தாக்குள்ளே வரவேற்பு என் படத்துக்கு இல்லை, அங்கேயும் ஓப்பனிங் வந்து என் படத்துக்கு இல்லைன்னு ஒரு மனுஷன் 3வது நாள் வந்து பேட்டி கொடுக்குறான்னா உண்மையிலே ஒரு தைரியமான இயக்குனர் அவர். பொய்யா வந்து என் படம் வெற்றி ஒரு 2 நாள் இவ்வளோ வசூல், 3 நாள் அந்த வசூல்னு சொல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் படம் நல்லா டாக் இருக்குது. பார்த்தவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குங்கிறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் பிரமாணம் எடுத்திருக்காங்க, எல்லாம் பாராட்டெலாம் இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு மக்கள் வந்து இந்த சிறிய படங்கள் பார்க்க பயப்படுற சொல்லலாம். அந்த பயம் வந்து அங்கே போகாமல் ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச படம் மங்காத்தா வரும்போது அதுக்கு போயிடறாங்க. அப்போ சிறிய படங்கள் பார்க்குற பயத்தை நம்ம தமிழ் திரையுலகம் கொடுத்துருக்கு. அது கொடுத்தனால தான் தயங்குறாங்க. இது தொடர்ந்து நிறைய படங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், ரஜினி சார் படமே, அடுத்து எஜமான், மன்னன் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சார் படம் தெரி, இது மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு. நிறைய படங்கள் ரீரிலீஸுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆபத்தை உண்டாக்கும். அப்போ இங்கேயும் ப்ரொடியூசர்ஸ்லாம் ராஜன் சார் ப்ரொடியூசரை பற்றி பேசிட்டே இருப்பார். உஷாராக இருங்கய்யா, சரியாக இருங்கய்யா, கரெக்டாக இருங்கய்யா அப்படின்ட்டு. ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ ரீரிலீஸ் வரும்போது இன்னும் சின்ன படங்கள் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வரணும். ஏன்னா நம்ம தான் பாதிப்பு, நம்ம தான். இது மங்காத்தா ஓடாலும் பாதிப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஓடி பல கோடி வசூலான படம் அது. ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு படம் அதோடு மோதி சரியாக போலிங்கும்போது இது வாழ்க்கை பிரச்சனை. அது ஓடினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடலாம் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வெற்றி படம் தானே. படையப்பா வந்து ஓடினா தான் ரஜினி மார்க்கெட்டா? மங்காத்தா ஓடினா தான் அஜித்துக்கு மார்க்கெட்டா?
அது ஒரு ஒரு ஃபேண்டசி. ரிலீஸுங்கிறது ஃபேண்டசி, ஸ்ட்ரெயிட் ரிலீஸுங்கிறது வாழ்க்கை, வாழ்வாதாரம். அப்போ ஃபேண்டசி படம் ரிலீஸ் ஆகும்போது வாழ்வாதாரம் படம் அடிபடுது. இன்னைக்கு திரௌபதி 2ங்கிறது இன்னைக்கு மங்காத்தோட ரிலீஸ் ஆகி அது வசூல் தள்ளாடுது. இதெல்லாம் பிடிச்சிட்டு கவனிக்கணும். நம்ம நாட்டுக்கு அப்படியே வெளியே வந்து அன்னைக்கே அடிச்சு நம்ம ஓச்சிப்போம் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரை. இது நிறைய படம் வரப்போகுது. அதுதான் சொல்கிறேன். நிறைய படங்கள், ரஜினி படம் நிறையா இருக்குது, விஜய் படம் நிறையா இருக்குது, அடுத்து அஜித் படம் நிறையா ஆரம்பிச்சுடுறாங்க. உன்னை இருந்தால அது ஒன்று ரெடியாக இருக்குது, இப்படி போயிட்டுருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம சினிமாவில் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இப்போ ஒன்று, ஜனநாயகன். யாரும் வந்து இப்போ கவலைப்படுற தெரில. அதை பற்றி சென்சார் பிரச்சனையில் ஒரு படம் சென்சார் பிரச்சனையில் இத்தனை நாள் இழுத்தடிக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் இது சென்சார் காரணமா, சிலர் மத்திய அரசு காரணமா, பிஜேபி காரணமா? எல்லாம் விடுங்க சார். ஒரு படம் சார், சென்சார் ஒரு ஒரு படைப்புங்கிறது சில சென்சார்கள் வன்முறைனா வன்முறை குறைம்பாங்க, ஆபாசம் அதிகம் ஆபாசத்தை குறைம்பாங்க, இல்லை கூடுதலாக இருந்தால் ஏசி பிட்டு கொடுத்துருவாங்க, ரிலீஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஏசி பிட்டு தான்பாங்க. இவ்வளோ தானே சார் மேட்ரு, இவ்வளோ தானே மேட்ரு. அதில் நீங்கள் கட் பண்ண சொல்லி அவங்க கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். என்ன சொன்னீங்க? என்ன வெளிப்பட கோர்ட்டு போனதும் வெளிப்படைத்தன்மை வேணும், அதுவும் இல்லைங்க. இப்போ நான் ஒரு 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 இயக்குனர், ஆனால் சினிமாக்காரன் நான் பேசும்போது, ஒரு திரைப்படம் ஏன் ஒரு சென்சாருக்கு போய் ஏன் அத்தனை நாள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது? நான் ஒன்று சொல்கிறேன், மத்திய அரசுன்னு சொல்கிறேன், சென்சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆண்டில் தமிழ் திரையுலகில் மட்டும் ஒரு ஆண்டில் 1000 கோடிக்கு மேலாக எங்கள் சினிமா வரிப்பணம் உங்களுக்கு வருது. டிக்கெட்டில் மட்டும் சொல்கிறாங்க, டிக்கெட்டில் மட்டுமே உங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே வருது. அதுபோக நடிகர்கள் இங்கே 200 கோடி வாங்குறாங்க, 250 கோடி வாங்குறாங்க, 100 கோடி வாங்குறாங்க, 50 கோடி வாங்குறாங்க. இவங்க கட்டுற டேக்ஸ் இருக்குல்ல, 200 கோடிக்குனா கண்டிப்பாக அவங்க 20 கோடியாவது கட்டி ஆகணும். இவங்க கட்டுற நடிகைகள் டைரக்டர்கள் இவங்க கட்டுற டேக்ஸும் 1000 கோடிக்கு மேலே உங்களுக்கு வருது, கூட வரும் சார். அப்போது எங்கள் திரையுலகை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி வரி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது. அந்த பணத்தில் தான் சென்சார் ஆஃபீஸருக்கும், சென்சார் உறுப்பினர்களுக்கும், சென்சார் அமைப்புக்கும் சம்பளம் தராங்க. எங்கள் பணம். அதை நீங்கள் மனசில் வைக்கணும் சார், ப்ளீஸ். ஒரு படத்தை இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பண்ணக்கூடாது. உடனடி தீர்வு வேணும். என்ன பிரச்சனை? வெளிப்படுத்தணும் வேணும்ல. ஒரு ஒரு திரைப்படத்தை ஏன் இவ்வளவு ஒரு மாதம் கூட முடிவுக்கு வரணும்? இன்னும் மத்திய அரசும் சிந்திக்கணும், சென்சாரும் தயவுசெய்து சிந்திங்க. ஒரு படத்தை வந்து ஒரு சென்சாருங்கிறது நீங்கள் உங்கள் தணிக்கைக்குள்ளே தான். சிலதை தனிச்சு விட்ருங்க, கட் பண்ணி தூக்குங்க, இது வேணாம், இதான் மேட்ரு, அதை சொல்லிட்டு முடிவுக்கு வர முடியாதுண்ணே. இது என்னென்னா, நம்ம ஜனநாயகத்து படத்துக்கு தான், விஜய் படத்துக்கு தான் அப்படின்ட்டு மற்றவங்க சும்மா இருக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கும் வரும் நாளைக்கு. அப்போ இதுக்கு கொஞ்சம் குரல் கொடுத்து இது பண்ணணும். தயவுசெய்து ஜனநாயகன் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சார். கோர்ட்டு போனால் வெளிப்படுத்தணும் வேணும்ல. எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க? அப்போ நாங்கள் எந்த கட் பண்ண சொன்னால் கட் பண்ணல, ஏதோ ஒரு வரணும்ல, மர்மமாகவே இருக்கக்கூடாது.